இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த கடைசி நாளில் இடைப்படுவாராக. சில வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அதனால் நம்முடைய வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஓகே, நம்முடைய வேதத்தை நாம் பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் உத்தமன். ரைட். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அப்ப நம்ம ஆண்டின் இறுதியில் வந்திருக்கிறோம். நாம் இப்படி சொல்லலாமா? ஒரு வருஷத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அந்த வருஷத்தின் முடிவு நல்லது. இதுவும் நல்லதுதான். வருஷத்தின் முடிவிலும் ஒரு நல்லதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய தயவுள்ள கரம் நமக்கு உதவி செய்கிறது. அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதவசனம் நமக்கு தொடர்ந்து சொல்லுகிறது. 10வது வசனம், இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. சில பேர்லாம் ரொம்ப நொந்துக்குவாங்க. இந்த காலத்துல எல்லாம் இப்படி இருக்குது, அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, அப்படி இருந்துச்சுங்க, இப்படி இருந்துச்சுங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன இல்லையாமா, அது ஞானம் அல்ல அப்படின்னு பிரசங்கின் புத்தகம் போட்டிருக்கு. அது ஞானம் அல்ல. It is not wise concerning those things. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கு நமக்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஏன் அந்த முடிவு நல்லதா இருக்கிறது? நாம் அந்த முடிவிலே வந்து நின்று நம்முடைய அந்த துவக்கத்திலிருந்து நாம் தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்க அது நமக்கு ஏதுகரமாக இருக்கிறது. கர்த்தர் செய்ததான உபகாரங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் வந்து நினைச்சு கர்த்தர் நடத்தினதான காரியங்களை நாம பார்க்கின்றோம். 13வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய செயலை கவனித்து பார். தேவனுடைய செயலை கவனித்து பார். கன்சிடர் the work of God. ஆகினாலே நம்மை இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததான எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா காரியங்களையும் நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அது நல்லது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2023வது வருஷத்தினுடைய முடிவிலே நாம் வந்திருக்கின்றோம். கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஒரு சில பேருக்கு இந்த ஆண்டு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆண்டா இருந்திருக்கும், ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஆண்டா இருந்திருக்கலாம். இந்த ஆண்டுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பணிகளை நீங்கள் நிறைவேற்றி முடித்த சந்தோஷம் உங்களுக்குள்ளாக இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை நீங்க அச்சீவ் பண்ணதான ஒரு ஆண்டா இருக்கலாம். ஒருவேளை இந்த ஆண்டில நல்ல பண்டிகைகளை கொண்டாடின, லீவு நாட்களை சந்தோஷமாய் அனுபவித்த ஆண்டாக இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த ஆண்டுல நீங்கள் உயர்ந்த இடங்களிலே உயர்த்தப்பட்ட ப்ரமோஷன் பெற்றதான வருடமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக 2023 ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அமைந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்த ஒரு ஆண்டாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை சில துன்பங்களையும் வேதனைகளையும் சில போராட்டங்களையும் சந்தித்த ஆண்டாக இருந்திருக்கலாம். ஒருவேளை சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம்.
பெயின்ஃபுல் இயராக, ஒரு அவ்வப்போது வலி உண்டானதான ஆண்டாக ஒருவேளை இருந்திருக்கலாம். கசப்புகள் சில நேரங்களில் உங்கள் இருதயங்களில் ஒருவேளை வந்திருக்கலாம். உறவுகள் உடைந்து போனதான ஒரு ஆண்டாக, நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டதான ஒரு ஆண்டாக ஒருவேளை இந்த ஆண்டு இருந்திருக்கலாம். எப்படிப்பட்டதான நிலைமைகளிலே இந்த ஆண்டின் வழியாய் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்லட்டும், இது எல்லா சூழ்நிலைகளிலும் ஒன்றை நாம் அறிந்திருக்கிறோம், இந்த ஆண்டின் இறுதியிலே நாம் வந்து சேர்ந்திருக்கின்றோம். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். ஆகினாலே ஆண்டின் இறுதியிலே வந்து நாம் ஒரு வார்த்தை சொல்ல முடியும், என் கர்த்தர் எனக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். பிரதர், ஒருவேளை நீங்க சொல்லலாம், இல்ல இல்ல பாஸ்டர், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் நல்லதெல்லாம் நடக்கல, துக்கமானதான் நடந்தது, கஷ்டமானதான் நடந்தது, வேதனையானதான் நடந்தது, நான் எப்படி கர்த்தர் நல்லவர் என்று நான் சொல்ல முடியும்? தேவப்பிள்ளையே, உன் சூழ்நிலைகளை வைத்து கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. அப்போ கர்த்தர் நல்லவர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பனா என்னவா இருக்கிறார் அவரு? கர்த்தர் கெட்டவரா? சொல்லுங்க. இல்ல, கர்த்தர் ஒருபோதும் கெட்டவர் அல்ல. சில பேர்லாம் ரொம்ப தேவனை ரொம்ப சாதாரணமா பேசுவாங்க. அந்த அவர் தாடி வச்சுக்கிறாரு, அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அதாவது மேல இருக்கிறாரு, அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, அவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்பதாக மற்ற ஜனங்கள் நடுவிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தரைக்குறைவாய் பேசுகிறதான ஒரு சில கிறிஸ்தவர்களை ஒருவேளை நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு சொல்லட்டும் பிரதர் சிஸ்டர், அவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் கத்துக்காதீங்க. அப்படி பேசுகிறத நீங்க கற்றுக்கொள்ளாதீங்க. அவர் ஒன்னும் ஒரு மனிதன் அல்ல, அவர் நம்முடைய பயபக்திக்குரியதான தேவன். அவர் கனத்துக்குரியவராக இருக்கிறார். அவர் நம்முடைய புகழ்ச்சிக்குரியவராக இருக்கிறார். We got to praise the Lord. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, God is good all the time. God is good. God is all the time. கர்த்தர் நல்லவர். எப்போதாவது நல்லவரா? சொல்லுங்களேன். எப்பொழுதும் நல்லவர். Hallelujah. He is not sometimes good. He is all the time good. ஒருவேளை உபத்திரவங்கள் வழியாய் போயிருக்கலாம், பாடுகள் வழியாய் கடந்து வந்திருக்கலாம், சோதனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் அந்த பாடல், அந்த சங்கீதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. Hallelujah. God is good, God's people. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அநேகருக்கு என்னன்னா, இந்த குதிரை கலிக்கண் போட்டு விட்ட மாதிரி அவங்க கண்ணு ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கும். எதை மட்டும் தான் பார்க்கும்னா, நடந்த துன்பம், போராட்டம், பிரச்சனை, கவலைகள், அதை மட்டும் தான் பார்க்கும். ஆனா ஒரு பிரதர், ஒரு ஃபேமிலி வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஃபேமிலி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எப்பவுமே நாங்க வந்து அந்த துன்பத்தை, கஷ்டத்தை தான் நாங்க வந்து பார்த்துட்டு வந்தோம். ஆனா நாங்க எதை பார்க்க மறந்துட்டோம்னா, அந்த துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, எங்களுக்கு குறைவில்லாம நடத்தினாரு, எங்களை வாழ வச்சாரு, ஜீவனை கொடுத்தாரு.
நிறைய நேரங்கள்ல பிரச்சனை 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 இதையேதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதன் மத்தியில இந்த நன்மைகள் எல்லாம் செய்தார் என்பதை நாங்க பார்க்காம விட்டுட்டோம் பாஸ்டர். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவாய் உதவி செய்தார் தெரியுமா? நாங்க எங்களுக்கு வந்த பாடுகளை, போராட்டங்களை, கஷ்டங்களை தான் மேன்மைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் ஏதோ கடவுள் எங்களுக்கு கடமைப்பட்ட மாதிரி நாங்க அதெல்லாம் நினைக்காமலே போயிட்டோம். இன்னைக்கு சபையே, நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், நீங்கள் திரும்பி பார்த்தீர்களா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு முன்னாடி எதுதான் பெருசா நிற்கிறது? ஏதோ அடிப்பட்டது, இழப்பு ஏற்பட்டது, வேதனையை அனுபவித்தது, மன சஞ்சலம் உண்டானது, அது மட்டும் தான் உங்களுக்கு முன்னாடி பெருசா நிக்குதா? இல்லாவிட்டால் உங்கள் கண்களை திறந்து தேவன் உங்களுக்கு ஒத்தாசை செய்து ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல இந்த ஆண்டினுடைய கடைசி நாள் வரைக்கும் உங்களை ஜீவனோடு கூட சுமந்து வந்ததையும் உங்களாலே பார்க்க முடிகிறதா? தேவன் செய்த நன்மைகள் எவ்வளவு! தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு முழுவதும் போராட்டங்களா, கஷ்டங்களா, இல்லாவிட்டால் தேவனோடு கூட இருந்த உங்களுக்கு உறவு எப்படிப்பட்டதா இருந்தது? கர்த்தரோடு கூட நீங்கள் பேசினது, நீங்கள் தொடர்பு கொண்டதான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டதான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த ஆண்டின் இறுதியிலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், நாம் பலவிதமான பாடுகள், உபத்திரவத்தின் போராட்டங்கள் வழியாய் கடந்து போனதான காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லல, கடந்து போனோம் தான், பிரச்சனைகளை சந்தித்தோம் தான், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் தான், அப்படிதானே? We crossed fire and water. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதன் மத்தியில அப்படி கடந்து வருகிறதான சூழ்நிலைகளிலே உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது? What was your attitude? உங்களுடைய சிந்தை, உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருந்தது? ஸ்தோத்திரம். நான் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நபர்களை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த முடியும். யோனா என்கிறதான மனுஷன் தேவனுடைய வார்த்தையின்படி கடந்து போனான், தீர்க்கதரிசி தான். ஆனால் கர்த்தர் ஒரு பக்கம் போக சொன்னார், இவர் வேற பக்கம் போனான். போனானா இல்லையா? போனான். போடான்னு போயிட்டான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு ரைட்ல போடான்னாரு, ஆனா அவன் லெஃப்ட்ல போனான். யோனா போனான். போனானா இல்லையா? போனான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அடி போக சொன்னீங்க, போறேன், போயின்னு இருக்கிறேன், ஆனா நான் உன்னை எங்க போக சொன்னேன், நீ எங்க போயிட்டு இருக்கிற? அதான் நேவிக்கு போக சொன்னா தர்ஷிஸுக்கு போயிட்டு இருக்கிறாரு. லேண்ட்ல போடான்னா அவர் தண்ணியில போறாரு. அங்க புயல் அடிக்குது, காத்தடிக்குது. எல்லாரும் வந்து கேக்குறாங்க, யாராலப்பா பிரச்சனை, எல்லாருப்பா பிரச்சனை. எல்லாரும் சொல்றாங்க, அது நான் கிடையாது, நான் கிடையாது. எல்லாருமே தட்டி கழிக்கிறாங்க. கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்த வேலைக்கு ஆகுது, சீட்டு போடு பண்ணிட்டாங்க. சீட்டை குலுக்கி போடு. அங்க கப்பல்ல இருந்த ஆன் போர்டு இருந்த எல்லார் பேரும் பேப்பர்ல எழுதி குலுக்கி
போட்டா லாட்டரி சீட்டு விழுது பாருங்க. யார் பேர்ல? யோனாவின் பேரில் விழுந்தது சீட்டு. யார் பாய்ங்க யோனா? ஏய் யாரா யோனா? யோனான்னு கேட்டா ஆளே கிடையாது. இல்லாதவன் பேர் எப்பறா இங்க வந்தது அப்படின்னு பார்த்தா யாரோ சொல்றாரு, சார் அவர் கீழே தூங்கி நிற்கிறார் சார் அப்படின்னு. எல்லாம் இங்க பிரச்சனையில் இருக்கிறான், எல்லாம் போராட்டத்தில் இருக்கிறான். போராட்டத்துக்கான காரணமானவன் தூங்கி நிற்கிறாரு. என்ன நிலைமையை பாருங்க. அவரு அடிச்சு தூக்கி கூட்டு வாடா அப்படின்னு சொன்னா, அவனை கூட்டு வந்து கேட்கறாங்க, ஏப்பா உன்னை யாருப்பா, என்னப்பா பிரச்சனை, வாட் இஸ் த ப்ராப்ளம்? சீட்டு உன் பேர்ல விழுந்து இருக்கிறது, என்ன காரியம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் தான் காரணம். நான் தேவன் மீது பயபக்தி உள்ளவன். எபிரேயர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி நான். நல்லா தான் இருக்குது எல்லாம், ஆனா என்ன பண்ண? நான் வந்து கர்த்தரிடத்துல சமூகத்தை விட்டு நான் என்ன பண்றேன்? ஓடிட்டு இருக்கிறாரம்மா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்தான். ஆகினாலே அந்த மனுஷர்லாம் பயந்தாங்களாமா. இப்ப சொல்றாரு, சார் அப்ப இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா, அவர் கேப்டன் சொல்ற, சார் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் சார், இதுக்கு தூக்கி போட்டுருங்க சார், என்ன செத்து போயிட்டுனா சரியா போயிடும் சார். நிறைய பேர் சொல்லு, நான் செத்துட்டா எல்லாம் சரியா போயிடும். I don't like, எனக்கு வேணாம் அப்படின்னு இவன் சொல்றான். இன்னொருத்தன் உங்களுக்கு முன்பாக நான் நிற்க வைக்கட்டும். யோபு என்கிறதான பக்தன் எல்லாவற்றையும் இழந்து வாழ்வின் முடிவுக்கு வந்துவிட்டேன் என்று நினைக்கக்கூடியதான அவன் ஓடுறது சொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளும் அவுட் ஆயிடுவோம் போல தெரியுது. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சோ இல்லையோ, அவன் பொண்டாட்டிக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இவன் மண்டையை போடுறான் போல் தெரியுது. சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம் அவனை. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்ற அம்மாமார்கள் இருக்கிறாங்க, மனைவிமார்கள். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவர் சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற நீ. என்னதுங்க சொல்லியிருக்கிறீங்களா? நண்பர்களை பார்த்து, ஆட்களை பார்த்து பைத்தியகாரம் பேசுற மாதிரி பேசுறிய. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? சிஸ்டர், பிரதர், கர்த்தர் நல்லவர் அல்ல என்று சொல்வதற்காக தேவன் உங்களை இம்மட்டும் நடத்தி வரல பிரதர், சிஸ்டர். இந்த 2023 ஆண்டினுடைய இறுதி நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்ததற்கான காரணம் நாம் ஒன்றை சொல்லுவதற்காக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா அப்படின்னு சொல்வதற்காக. ஆகினாலே இந்த நாளின் இறுதியிலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஏன் இந்த ஆண்டின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று வேதம் நமக்கு சொல்ல வருகிறது என்றால், இந்த நாளிலே நின்று கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் உபகாரங்களையும் நினைத்து தேவனுக்கு 1000 ஸ்தோத்திர பலிகள், 7000 ஸ்தோத்திர பலிகள். சாலமோன் 7000 காளைகளை தேவனுக்கு செலுத்தினானா, 10,000 காளைகளை செலுத்தினானா, 1000 மாடுகளை அவன் செலுத்தினானா. கர்த்தாவே, இந்த வருஷம் முழுவதும் என் வாழ்விலே நீங்க நல்லவராகவே இருந்தீங்க ராஜா.
என்னை நடத்துனீங்க ஆண்டவரே, என்னை ஜீவனுள்ள தேசத்துல வைத்தீங்க ஆண்டவரே. நீர் நல்லவர் என்று தான் உமக்கு சொல்லுவாப்பா. எனக்கு பலம் தந்தீர் ஆண்டவரே, எனக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே, என்னை அருமையாய் நடத்தினீர் ஆண்டவரே. Praise the Lord. Praise the Lord. நீங்க செய்த எல்லா உபகாரங்களுக்காய் உமக்கு நன்றி. வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட்? உங்களுடைய மனப்பான்மை என்னங்க பிரதர் சிஸ்டர்? அந்த யோனாவுடைய மனப்பான்மை என்ன? யோனா மனப்பான்மை, அந்த அவனுடைய புஸ்தகம் முடியும் பொழுது என்ன தெரியுமா முடியுது? அவன் பினிஷ் பண்ணும்போது எப்படி தெரியுமா பினிஷ் பண்ணுது? அவன் எப்படி இருந்தானாமா தெரியாதா? வசனம் சொல்லுகிறது, யோனா எரிச்சலாய் இருந்தான். எப்படி இருந்தானாங்களாமா? எரிச்சலாய் இருந்தான். யோனா 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமன் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றான். அதற்கு அவன், நான் மரண பரிதம் இப்படிதான் இருக்க போறேன். That was his attitude. அதான் அவனுடைய மனப்பான்மை. நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் சாவர வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன். சொல்லுங்க, எரிச்சலா இருக்க போறேன், நன்றி கெட்டவனா தான் இருக்க போகிறேன், நான் மாற போவதில்லை அப்படி சொல்லும்போது ஆண்டவரே ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. What was your attitude, God's people? ஆனா யோபினுடைய மனப்பான்மை என்ன? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தத்தில் நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் அதை இம்மட்டும் என்ன பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே? பராமரித்து வந்திருக்கிறேன். என்ன ஒரு அருமையான மனப்பான்மை, என்ன ஒரு மென்டல் ஆட்டிடியூட். ஸ்தோத்திரம். பிரதர் சிஸ்டர், நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த மனப்பான்மை, இந்த ஆட்டிடியூட் இல்லாம போகிறதுனாலதான் நிறைய பேருக்குள்ளாக பின்மாற்றத்தின் ஆவி வந்து விடுகிறது. கர்த்தர் பேரில் மனத்தாங்கல் உண்டாகிறது. ஒரு ஊர்ல ஒரு நாய் மலையை பார்த்து குலைச்சிச்சாமா. லொல்லு 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 லொல்லு. நைட்ல நாய் மலையை பார்த்து குலைச்சின்னா போதுங்க, தேவன் மேல, ஏசப்பா மேல நீங்க தாங்கள் அடைவதில்லை, எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நஷ்டம் தேவனுக்கு அல்ல, நஷ்டம் நமக்கு தான். தகப்பன் அன்புள்ளவராக இருக்கிறார், நம்மை அருமையாய் நடத்துவார், அவர் நமக்கு உதவி செய்வார். Have a wonderful attitude towards our God. நல்ல மனப்பான்மை. நீங்க சொல்ல, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் எனக்கு நன்மை செய்வீர் ஆண்டவரே, நான் கடந்து வருகிற இந்த பாதைகளிலும் நீர் என்னோடு கூட இருந்து தாங்குவீர் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. யோபு 10:12, யோபு 10:12 சொல்லுகிறது, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த வசனத்தை பாருங்க, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், அப்புறம் தயவையும் பாராட்டினீர், அப்புறம் உம்முடைய, சொல்லுங்களேன், பராமரிப்புனா என்னதுங்க பிரதர்? மெயின்டெனன்ஸுங்க. மெயின்டைன் பண்ணி வந்திருக்கிறாரு உங்களை. கார் வாங்கினா, கார் வாங்கி என்ன பண்றீங்க நீங்க? ஆமா, 2 வீலர் வாங்கினா என்ன பண்றீங்க? மெயின்டைன் பண்றீங்க. அப்பப்போ சர்வீஸுக்கு விட்டு அது சுத்தம் பண்ணி அது அழகா மெயின்டைன் பண்ணி வரீங்க பாருங்க. அதே மாதிரி கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்ததும் இல்லாம நம்ம மெயின்டைன் பண்ணி வந்திருக்காரு இம்மட்டும். ஹல்லேலூயா. அவ்வப்பொழுது சுகத்தை கொடுத்தாரு, அவ்வப்போது சந்தோஷத்தை கொடுத்தாரு. ஆமென். அப்போ அவ்வப்போது அவரை துதிக்க வச்சாரு, அவ்வப்போது அவரை பாட வச்சாரு. ஐயோ, எத்தனை அற்புதங்கள்லாம் செஞ்சாரு. என்ன அழகாய் அவர் நம்மை மெயின்டைன் பண்ணி வந்திருக்கிறார். என் கால்கள் சறுக்கிற போதெல்லாம்
கிருபை தாங்கினது. அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். God has granted favor. Hallelujah. அப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். Hallelujah. தேவ பிள்ளைகளே, thank you Lord. எங்களுக்கு நீர் நடத்தி வந்ததான எல்லா நிலைமைகளுக்காக உமக்கு நன்றி. Hallelujah. அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் என்னவா இருக்கிறோம் என்றால் நாம் சாட்சியாக இருக்கிறோம். சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை நிறுத்துகின்றார். நாம் எதிர்பார்த்ததை பார்க்கிலும் அதிகமாய் நமக்கு அவர் உதவிகளை செய்திருக்கின்றார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, கடந்த ஆண்டிலே நம்ம முடிச்சோம். ஆனால் வரப்போகிறதான ஆண்டிற்குள்ளாக நம்ம பிரவேசிக்கும் பொழுது நம்பிக்கையோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட புதிய ஆண்டை நம்ம சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நான் முடிகிறதான இந்த நேரத்தில் நான் வரும்பொழுது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறதான அந்த வேளையிலே நான் அவருக்கு சாட்சியாக இருக்கிற அதே வேளையிலே நம்பிக்கையோடு கூட ஒரு புது ஆண்டை, ஒரு புது யுகத்தை நான் எதிர்பார்க்கிறவனாக இருக்கிறேன், எதிர்பார்க்கிறவளாக இருக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 20:4. பெரயா ஊரானாகிய சோபத்தாரும் என்னங்க? பெரயா 24வது வசனம் மன்னிக்கணும். 20 விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். As we review the old year, நாம் பழைய ஆண்டை ரிவ்யூ பண்ற அதே நேரத்தில் புதிய வருஷத்தை நம்ம எதிர்பார்ப்பது ஒரு ரெலவெண்டாக இருக்கும், சரியானதாக இருக்கும். ஆமென். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியங்களை பாருங்க. கடந்த ஆண்டு ஓகே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்ததுதான், கடந்து வந்தேன் தான். ஆனால் ஆகிலும், சொல்லுங்க, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்படேன். ஒரு ஆள் இல்லையா? சொல்லுங்க, கவலைப்படேன். கடந்த ஆண்டு அப்படி போச்சு, பரவாயில்ல, நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கவும், என் ஓட்டத்தை, இந்த 2023வது வருஷம் என்கிற ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்க போறேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்க போகிறேன். என் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடு கூட நான் முடித்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, புதிய வருஷத்திற்குள்ள நான் என்ன பண்ண போகிறேன், 2024க்குள்ளாக என் ஓட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆனா என்ன செய்ய போகிறேன், என் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே 2024 நான் விரும்புகிறேன். Praise the Lord. பிரதர், இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பாக ஒரு தரிசனத்தை வைக்க சிஸ்டர் நான் ஆசிக்கிறேன். பழையாண்டை முடிக்கின்றோம், புது ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஆனால் ஒரு தரிசனமற்றவர்களாக அல்ல, ஒரு தரிசனத்தோடு கூட, ஒரு வாஞ்சியோடு கூட, ஒரு விருப்பத்தோடு கூட புதிய வருஷத்தை நான் சுதந்திரிக்க நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்கிறதான ஆயத்தம் நம் எல்லாருக்குள்ளாக உண்டாவதாக. ஆமென். விரும்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, புது வருஷத்துக்கு நிறைய விருப்பம் இருக்கு தானே? என்ன விருப்பம் இருக்கும்?
புது வருஷத்துக்கு என்னெல்லாம் விருப்பம், என்னென்ன பிளான்ஸ், என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? புது வருஷத்துக்கு புது சொக்கா போட போறேன், புது ட்ரெஸ், புது ட்ரெஸ்ஸா, புது வருஷத்துல புது வண்டி, இன்னொரு வண்டி பார்த்து வச்சிருக்கிறேன், புது வருஷத்துல வாங்க போறேன், புது வீட்டை கட்ட போறேன். புது புது இந்த காரியங்களை பண்ண போறேன், அதை பண்ண போறேன். ஆனா தேவ மனுஷன் சொல்றான், ஓகே, எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I got new plans for me. இந்த ஒரு படிப்பை படிச்சு முடிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், இந்த காரியத்தை நான் வந்து செய்து பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், அதை அச்சீவ் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நிச்சயமாய் புதிய ஆண்டுக்கான திட்டங்கள் நமக்கு இருக்கணும் தான். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான காரியம் அங்க பாருங்க, அது 24வது வருஷத்துல கடைசி பகுதியிலே அவர் சொல்லுகின்றதான வார்த்தைகளை நம்ம பார்க்க முடிகிறது. அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒன்னு விரும்புகிறேன் ஐயா, ஐயா நான் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறேன், ஆனா ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு. for the next, அடுத்ததுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. என்னன்னா, என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையுள்ள சுவிசேஷத்தை நான் சொல்லும்படியாய் பிரசங்கிக்கும்படியாய் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். பிரதர் சிஸ்டர், நமக்கு இருக்கிறதான பல அஜெண்டாஸ், நிறைய பிளான்ஸ், 2024க்கான நிறைய திட்டங்களில் நான் உங்களுக்கு சொல்லட்டும், மேன்மையான திட்டத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு நான் முடிக்கட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன் என்னன்னா, தேவனுடைய ஊழியத்தையும் செய்யும்படியாய் நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் என் ஸ்கூல்ல படிக்கும்பொழுது அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறது உண்டு, ஓட்டப்பந்தயம், ரன்னிங் ரேஸ். அதுல ஒரு ஓட்டப்பந்தயம் வந்து ரிலேன்னு சொல்லுவாங்க. ரிலே ஒரு 400 மீட்டர் ஓடணும், ஆனா 100 மீட்டரா ஓட வச்சிருப்பாங்க. ஒரு 100 மீட்டருக்கு நான் ஓடணும், அடுத்த 100 மீட்டருக்கு என்னுடைய கட்சியை சார்ந்தவன், என்னுடைய ஹவுஸை சார்ந்தவன் அவன் இன்னொருத்தன் ஓடுவான், அதுக்கு அடுத்த 100 மீட்டர் இன்னொருத்தன் ஓடுவான், அப்புறம் 4வது 100 மீட்டர் இன்னொருத்தன் ஓடி அதுல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. கூட்டணி ஓட்டத்துல கூட்டணி. அப்போ எல்லா ஹவுஸ் இருக்கும், எல்லா அந்த கேங் இருக்கும், அவங்க குரூப்புக்காக என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. ஓடும்போது அது கையில என்ன இருக்கும்? சாரிங்க, நான் உங்ககிட்ட தப்பா கேட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் நீங்க பார்த்து பழக்கப்பட்ட ஆளே கிடையாது, உங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க கையில என்ன இருக்கும்னா, ஒரு பேட்டான் இருக்கும், ஒரு கோல் வச்சிருப்பாங்க, ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க தானே. அந்த குச்சி என்ன பண்ணுவானு, ஓடி போய் வேகமா ஓடி போய் என்ன பண்ணுவானுங்க, தன்னுடைய கட்சியை சார்ந்த, தன்னுடைய ஹவுஸை சார்ந்த, தன்னுடைய குரூப்பை சார்ந்த இன்னொருத்தன் கையில் என்ன பண்ணுவாங்க, அதை கையில போய் கொடுத்த உடனே அவன் ஓடுவான் பாருங்க அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு. அப்படி ஓடுன யார் ஓடி போய் அந்த குச்சியை முதல்ல கொண்டு வந்து அந்த பினிஷிங் லைன்ல சேர்க்கிறாங்களோ அவங்க தான் ஜெயம் பெற்றவங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், 2023 ஓடி முடிக்கிறோம். இப்பொழுது அந்த பேட்டான், அந்த குச்சி 2024 என்கிறதான அந்த குச்சி நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படுகிறது. அதை தூக்கி சுமந்து தொடர்ந்து ஓட வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காரியம் முடிகிறது, 2023 முடிகிறது, 2024 ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். என் ஓட்டத்தை இந்த 2023 முடிக்கிறேன். ஆனா 2024 நான் ஓடும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றும்படியாகவும் நான் ஓட போகிறேன். ஸ்தோத்திரம். அதுக்கு நான் விரும்புறேன், அதை நான் விரும்புகிறேன்.
அந்த வசனத்தை போடுங்க ராஜா. அதை நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப இது உங்களுக்கு திட்டமா இருக்கட்டும். வரப்போகிற 2024வது வருஷத்துல நான் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். அவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே நம்மை ஹல்லேலூயா அற்புதமாய் நடத்துவாராக. ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறதை நாம் எல்லாருமாக சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் ஒருவேளை இலைப்படிந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழலாம். ஆனா 31வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும், சொல்லுங்க, இலைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. இந்த புதிய வருஷத்துல நம்ம ஓட போகிறோம். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க பலன் இல்லாதவர்களா இருந்தா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பலன் அற்றவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? ஆமா, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 2024 என் ஆண்டவர் உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ண போகிறார். 2024 ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிற வேளையிலே நிச்சயமாய் தேவனுடைய பலனையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு நீங்க இன்னும் ஓட போறீங்க. நான் கர்த்தருக்காக ஓட போகிறேன். கர்த்தருக்காக நான் பணி செய்ய போகிறேன். தேவனுடைய சேனையாய் நான் காணப்பட போகிறேன். நான் இங்கே யாரை பார்த்து கொண்டிருக்கின்றேன்? தேவனுடைய சேனையை பார்க்கிறேன். பலம் உள்ளவர்களை பார்க்கிறேன். சத்துவம் உள்ளவர்களை பார்க்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்படுவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் உங்களை புதிய பலத்தினால் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள்.